இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் எழும்பி நின்ற சங்கீதத்தின் ஒரு பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 37 வசனங்கள் 1 முதல் 7 வரை நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 37 வசனம் 1 முதல் 7 வரை நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த வருடத்தின் துவக்கத்துல நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்முடைய வழிகளை எல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உண்மையா நம்மளுடைய சுய பலத்தினால, நம்முடைய சுய சக்தியினால, நாம சேர்த்து வச்சிருக்கிற செல்வத்தினால நாம இதுவரைக்கும் நடந்து வரல. வந்தது தேவ கிருபை. அல்லேலூயா. நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய போதகர் நம்மை தொடர்ந்து ஆராதனையில் நடத்துவார்கள். எல்லாரும் சேர்ந்து தேவனை உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரியவர் நம்மத்தில் இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், கர்த்தருடைய திருநாமம் மாத்திரம் வானிலும் பூவிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தும் போது நம் மத்தியில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் எந்த நிலையிலிருந்து வந்திருந்தாலும் நாம் இருக்கிற நிலையில நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. இன்றைக்கு அறுப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகையும் அர்ப்பணிப்பின் காணிக்கையும் என்கிற ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட கர்த்தர் எனக்கு பாராட்டின, நமக்கு பாராட்டின அந்த மகத்துவத்தை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் வாயில திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரை நீர் பாராட்டின கிருபைகளுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் வேலை ஸ்தலத்துல சபையில சமுதாயத்துல ஐயா உங்களுடைய கிருபை என்னை தாங்கினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில என்னை கரம் பிடித்து வழி நடத்தினீர். ஆபத்து நேரத்துல ஐயா நான் உன்னை நோக்கி கூப்பிட்ட பொழுது எனக்கு செவி கொடுத்தீர. உங்களுடைய கிருபை மேலானது ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் மேலானது, உங்களுடைய மகத்துவம் மேலானது. இந்த மாலை வேளையில என்னுடைய சகோதர சகோதரிகளோடு ஆண்டவரே நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் எண்ணும் பொழுது நான் எண்ணத்தை அவருக்கு கொடுப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே என்னுடைய கரத்திலே ஏந்தி சகோதரர்கள் மத்தியில நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே உம் மத்தியில உம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆவில நிறைஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, துதிங்க. ஓ glory to God. ஓ ரபியோர கரபோ ஷபா சாந்தன ரபோர த்ரபோர கரபோ ஷபா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, உமக்கு நன்றி தெய்வமே. Hallelujah. Glory 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 to God. Hallelujah. Thank you Lord. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. நாம் நன்றி பலிகள் செலுத்திய அந்த ஆண்டவருக்கு அவருக்கே உரித்தான துதிகளை கொண்டு வரலாமா? ஹல்லேலூயா. Glory to God. Praise you Lord. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் அவருடைய திருப்பாதத்துல வைக்கலாமா? Hallelujah. Thank you Lord. Glory to God. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள்
வந்தோம். கர்த்தர் செய்த ஹalleluya. Yes Lord. Oh glory to God. உமக்கு மாத்திரமே ஆண்டவரே என்னுடைய நன்றிகளை துதிகளை உம்முடைய திருப்பாதத்திலே கொண்டு வருகிறோம். Yes. என்னைய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகழ்ந்த போது என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகழ்ந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மைக்காக அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Yes. Hallelujah. சர்வ வல்லவருக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Yes. Hallelujah. கண்மலையானவருக்கு ஆராதனை. ஒருவராய் நின்று பெரிய அதிசயங்களை செய்பவருக்கு ஆராதனை உமக்கே. எந்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த Yes Lord. Hallelujah. என்னைய துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லமா. சர்வ வல்லவருக்கு ஆராதனை, ஒருவராய் நின்று நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற தெய்வத்தின் ஆராதனை, அற்புதங்களை செய்கிறவருக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Hallelujah. Yes, Lord. Hallelujah. Thank you, Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes, Lord. சர்வ வல்லவருக்கு ஆராதனை. கிருபை நிறைந்த தெய்வத்திற்கு ஆராதனை. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கே உரிய சகல துதி கனம் மகிமையை உம்முடைய திரு சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. Hallelujah. Thank you, Lord. Oh, glory to God. In the name of Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லமா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Hallelujah. Glory to God. Oh, praise you, Lord. Oh, glory to God. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. Glory to God. Hallelujah. Thank you, Lord. In the name of Jesus. Glory to God. Hallelujah. Yes. காத்தீரே
நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி ஐயா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, சுவாமி, நீர் அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு பாராட்டின கிருபை எத்தனை பெரியது. இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன இருந்தாலும் நீர் அந்த கல்வாரி சிலுவையில் பாராட்டின கிருபைக்கு ஈடாகாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட வருகிறீர்கள். அந்த அன்பு பெரியதையா. Oh, glory to God. சுவாமி, உங்களுடைய பிரச்சனை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாங்கள் எங்கே இருப்போம்? Thank you, Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்மை கைவிட்டு விட, ஆனா
நீங்களும் நானும் நம்மை மீட்டெடுத்த, நம்மை தேடி வந்த கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, the good Samaritan came to the place where the man was lying. நாம் இருக்கிற இடத்துல வந்தாரே, நம்மை தேடி வந்தாரே. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். அவர் மாத்திரம் பற்றி பிடிங்க. Hallelujah. Oh, glory to God. Oh, praise you, Lord. Oh, glory to God. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. உமக்கு நன்றி ஐயா. பிரசன்னம், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக. Yes, Lord. பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் ஐயா, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா.
எந்த நோக்கத்தோடு உடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ, எந்த வாஞ்சியோடு அது நிறைவேறும் படியாய் உங்களுடைய திரு சமூகத்தில் வேண்டி நிற்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு கோடா கோடி நன்றி. சுவாமி, எப்பொழுதும் உம்மை எல்லாவற்றுக்கும் முன்பாய் வைக்க கிருபைத்தார். சுவாமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அனுதினமும் சுவாமி நாங்கள் பாடினோம். இன்னும் உம்மை அறியணுமே. ஒவ்வொரு நாளும் உம்மை அறியும் போது அது ஏதோ உம்மை பற்றி அறிய வேண்டும் என்பதல்ல சுவாமி. உம்மை போல சிந்தனை, உம்மை போல எங்களுடைய செயல், உம்மை போல எங்களுடைய குணாதிசயம் மாறுவது தான் உண்மையாய் உம்மை அறிதல். நீ சொன்னீரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஆண்டவர், பழைய பாவ வாழ்க்கையில, பழைய குணாதிசயத்துல, பழைய லைஃப் ஸ்டைல்ல நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அதனால்தான் நீர் எங்களை தூக்கி எடுத்தீர, கற்பிடித்து வழி நடத்துகிறீர. உங்களுடைய கிருபையினால எங்களை தாங்குவீராக. மீதியில் நேரத்தை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாரும் அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால நமக்கு கிறிஸ்மஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு. அதனால் கொஞ்சம் சர்வீஸை ஏழிய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். இன்றைக்கு நன்றி செலுத்துதலின் நாள். நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் அறுப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? என்னென்ன கொண்டு வருவாங்க சர்ச்சுக்கு? கோழி, நெல், சோள, கம்பு, கத்திரிக்காய், தக்காளி, ஜாக் ஃப்ரூட், எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஐ விஷ் நம்ம பழைய காலத்தில் இருந்த சர்ச் மாதிரி மாறணும். ஐ விஷ் தட் கிறிஸ்டியானிட்டி. நான் முதல்ல தெரியல உங்களுக்கு சொன்ன, நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். முதல்ல இந்த தேசத்தில் வரும்போது யூரோப்பில் 94ல் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு வீட்டில் இன்வைட் பண்ணாங்க, வெள்ளைக்கார வீட்டில், கிறிஸ்மஸ்க்கு வாங்க அப்படின்னு. நான் போயிட்டு அவங்க வீட்டில் இருந்தேன். மறுநாள் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். எங்கே தான் ஸ்டோக்கன்டென்ட்டில். நான் இருந்தது நான்ட்விச், மெர்சி சைட் பக்கம், லிவர்பூல் பக்கம். அப்போ நான் காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு நல்ல கூட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் கீழே லிவிங் ரூமில். அவங்க வருவாங்கன்னு 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, வரவே வரல ஆளுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 10-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பைஜாமாவோடு இறங்கி வராங்க கீழே. அப்புறம் நான் கேட்டேன், சர்ச்சுக்கு போகலையா அப்படின்னு. சர்ச்சா? கிறிஸ்மஸ் நாளில் சர்ச் இல்லை, சர்ச்சு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சர்ச்சு? பெண்டிகாஸ்டல் சர்ச்சு. அப்போ நான் யோசித்தேன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு தேசத்துல, ஆண்டவருடைய நம்பிக்கையற்ற தேசம், கர்த்தரை புறக்கணிக்கிற தேசம்,
சகோதரர் எங்க இருக்கிறாரு? நம்ம ஜோஷியா எங்க போயிட்டாரு அவரு? இந்த ஜோஸ் இவர் தானே? இல்லப்பா, இந்த என்ன பண்ணீங்களோ தெரியல, இன்னைக்கு பயங்கர ஃபோக்கஸ் பண்ணி மிராக்கிள் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சவுண்ட்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியல, எனக்கு அவ்வளோ நல்லா பண்ணி வச்சிருந்தீங்க. நன்றி. ஜோஷுவாவா? யார் ஜோஷுவா? ரைட், நல்ல கரங்களை தட்டுங்க, சந்தோஷமா தேங்க்யூ. நான் இப்போ சொல்லியிருக்கேன், நம்ம பிள்ளைங்களுக்கு, குறிப்பா என் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நல்லது என்கரேஜ் பண்ணணும். ஆமென். டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது யாரும். ஆமென். ரைட், இன்னொரு முறை கரங்களை தட்டலாமா? சந்தோஷமா. Glory to God. Glory to God. சாரி, கொஞ்சம் ஃபேமிலிங்க வர முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை சில பேருக்கு, அவங்களுக்கும் ஜெபிக்கலாம் நம்ம. ரைட், இந்த நாளில் நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதையோ கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் வச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற தேசத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்முடைய கையின் பிரயாசம் அப்படின்னு சொன்னால், சரி நல்லா கவனிங்க, காசு மாத்திரம் இல்லை, பொருள் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நாம் ஒப்பு கொடுத்தோம்னா அதை விட பெரிய அர்ப்பணிப்பு வேற எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய மனைவிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் யோபு இழந்த பிறகும் ஆண்டவரை என்ன சொல்றான்? துதிக்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு மனிதனால் சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அவனுடைய இருதயத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமாய் கர்த்தருடைய உடைமையாக்கினான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன், அன்பு நிறைந்த மகனை ஆண்டவர் ஒரு நாளும் நரபலி கேட்கிறவர் இல்லை. ஜனங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோ 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 நோ. God wanted him to understand. முதலாவது, மகனே, மகளே, என்ன நம்பு, I will take care of everything. ஆமென். அப்போ ஆண்டவரை நம்ம முதலாவது வைக்கணும். அதுதான் ஆண்டவர். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? நான் அந்த வசனத்தை கூட மறந்துட்டேன். பாவிகளுடைய ஆஸ்தி ஒரே ஒரு ஆள் பைபிள் படிச்சிருக்காங்க. பாவிகளுடைய ஆஸ்தி நீதி. அவளுக்கு பாதிலே நிக்குது. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. எனக்கு பிடிச்ச வசனம். சேர்த்து வைக்கிறாங்க எல்லாத்தையும். அங்க யாரு? உலகத்தான். அவன் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. அது கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்படியானால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உலகம் முழுவதும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை முழங்கால்களும் ஆண்டவருக்கு முன்னால முடங்கும். அப்ப அந்த நாள்ல அவன் சேர்த்து வச்சது எல்லாம் கூட வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் வரமாட்டான், அவனோட சேர்த்து வச்சதெல்லாம் வரும். நம்ம பார்க்கிறோம் அகைன் அண்ட் அகைன் கர்த்தருடைய காரியத்துல. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு உரியதெல்லாம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கையின் பிரயாசத்தை நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்படியா நம்ம உங்ககிட்ட ஒரு கவரம் கொடுத்துருக்கிறோம். போன வாரமோ அதுக்கு முன்னா வாரமோ நாம் இந்த நாளில அந்த கர்த்தர் கொடுத்த நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தருடைய பாதபடியில் வைப்பதற்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? டெஸ்டிமனிஸ், கர்த்தர் பாராட்டின கிருபைகள். இங்க எல்லோருக்கும் இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. நான் நேற்று ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன், ஒரு டெஸ்ட்டுக்கு. பயங்கர பெயின் எனக்கு பேக்கு. என்னுடைய ஒரே என்ன அப்படின்னு சொன்னால், நான் 14 வயசுலேருந்து எனக்கு இந்த வியாதி இருக்கிறதுனால கிட்னி ரொம்ப பாதிக்கும், கிட்னியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போது ரொம்ப பெயினாக இருக்குது கொஞ்ச நாளாக. அப்போ நான் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, மேனேஜ் பண்ண முடியல, பார்க்கணும், கிட்னி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க, ரிசல்ட் இன்னும் வரல, பிளட்டு. அப்புறம் அல்ட்ராசவுண்டுக்கு அனுப்புனாங்க. நேற்று போயிட்டு எடுத்தேன். ஒரு இது அப்பத்துலேருந்தே கொஞ்சம் இருக்குது அது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த லேடிக்கு சொன்னேன் நான், அம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, சச் அ ஒண்டர்ஃபுல் லேடி. உங்கள் மேனேஜர் எங்கன்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டுச்சு. மேனேஜர்னு கேட்டாவே ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க தவறான காரியத்தை அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இல்லை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். அப்போது ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ரெவரண்ட் அப்படின்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் என்ன சொல்லிச்சு, தேங்க்யூ, நாட் மெனி பீப்புள் டூ திஸ் ரெவரண்ட், தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு எல்லாத்தையும் திறந்து என்ன காட்டுச்சு. இதுதான் உங்களுடைய கிட்னி ஆண்டவருடைய கிருபை. she is a Muslim lady, she believes in the Lord. not பேர் மரியா. நான் கேட்கல கிறிஸ்டின் பொண்ணா அப்படின்னு. I said, as soon as she said everything is fine, your kidney is absolutely fine, I said thank God அப்படின்னு. yes, thank God அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து I will show you அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டி, உன் கிட்னி எல்லாம் ஆண்டவருடைய கிருபையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு. ஆமென். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு சின்ன இது பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவார், ஜெபிங்க, ஒன்றும் இருக்காது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். நான் ஏன் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். அதனால சரி, இவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, சரி சோர்ந்து போயிடாதீங்க, அவங்களுக்கு அது இருக்குது இது இல்லை. ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் மனரம்யமா, சுவாமி ஸ்தோத்திரம், உனக்கு நன்றி, இந்த அளவுக்கு கிருபையாக என்னை வச்சிருக்கிறீர, அதற்கு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு half an hour தான், ஒரு 20 minutes நம்ம there is no preaching today, just a short sharing. அண்ணன் சொன்னார், ப்ரீச் பண்ணாமல் விடக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு. அவருடைய மனது சாந்தி அடையணுன்றதுக்காக ஒரு வசனத்தை சொல்கிறேன். ரைட், இப்போ சாட்சியின் நேரம். எதுக்கு என்ன அப்படின்னா, ப்ளீஸ், என்னுடைய வாஞ்சி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சபைக்கு முன்னால் கர்த்தர் நமக்கு செய்த காரியத்தை சொல்லி நன்றி செலுத்தும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. அது மாத்திரமல்ல, சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உற்சாகம் வருது. ரைட், முதல்ல வர்றது யாரு? நன்றி சொல்றதுக்கான கர்த்தர் இந்த நாவல் வர இந்த ஒரு வருடம் முழுவதும் நம்ம காத்தாரு. அதுக்காக எது இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வாங்க சகோதரி, சுருக்கமா ப்ரீச் பண்றதை நான் பண்ணிக்கிறேன், நீங்க சாட்சி சொல்லணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக நாங்கள் இப்போது மூலமாக என்னுடைய சுத்தகிடு. அதனால உண்மையில நாங்கள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் இந்த வனங்களை எப்படி இருக்கிறது எங்களது சுத்த கிருபையால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். அதோட நாங்கள் முதல்ல என்னென்னு சொன்னால், நவம்பர் மாதம் எங்களோட அம்மாண்ட பேர்த்திக்காக நான் போக வேண்டி இருந்தது ஸ்ரீலங்காவுக்கு. அப்போ அதுக்கு உண்மையில் அப்போ அதே நான் அம்மா எங்களுடைய அப்பாண்ட 76வது பேர்த்தி. அப்போ அதுக்கு நாங்கள் போகிறதுக்கு விருப்பப்பட்டோன்னே எனது கணவன் தான் எல்லா ஆயத்தங்களையும் செய்து தந்தார். அப்போ நாங்கள் அங்கே போய் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யும்போது அவர்கள் தேவையில் உண்மையில் அவருடைய சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தவர்களை சந்தோஷப்படுத்த தேவன் எனக்கு கிருபை தந்தார். அதோடு அந்த தேசத்தில் தேவன் கூட இருந்த அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு, அதாவது போன 2 சண்டே 2 சண்டேயும் தேவனுடைய கிருபையினால நாங்கள் அந்த தேசத்தில் ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை தந்த. அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற சொந்தக்காரர் உறவினர்கள் எல்லோரையும் எங்களோட அந்த பில்டிங்கில் கூப்பிட்டு எங்களோட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல எனக்கு தேவன் கிருபை தந்தார். உண்மையில தேவனுக்கு கூட அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக கேட்டார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக கேட்டார்கள். கேட்டு உண்மையில ஆண்டவருக்கு அந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் நிறைய திருப்தி அடைந்தார்கள். அதை உண்மையில் அவர்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. உண்மையாக ஆண்டவருக்கு அது உண்மையாக கூட
அதோட நாங்கள் பேர்தியெல்லாம் முடிஞ்சு வீட்டை வந்தது எங்களோட அப்பாவுக்கு வந்து எங்களோட அப்பா வந்து வீட்டை வந்தால் கொஞ்சம் 2-3 நாளே பிறகு அப்பா ஹாஸ்பிட்டல் மோட்டர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன். இன்னொரு மோட்டர் சைக்கிள் வந்து அப்பாவுக்கு மேலே வந்து இடிபட்டு விழுந்துட்டார். அப்போ விழுந்து வீட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம அப்பா வந்தோடனே சரியான கவலை வேதனை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்பா சொன்னார் அந்த நரம்பு வந்து உடைஞ்சு போட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரைக்கு. அப்போ அதனால் சரியான வேதனை வெளியே இருந்தது. அம்மா தான் தனி அப்பாட இருக்கிற, தம்பி கொஞ்சம் தூரமாக இருக்கிற. அப்போ சரியான வேதனையாக பக்கத்தில் இருக்கிறது நரம்பு உடைஞ்சா அப்போ இந்த அம்மாவுக்கு தானே எல்லா வேலையும் அவையும் வயசு போயிட்டுது. அப்போ பார்க்குறதெல்லாம் பெரியான கடினமாக இருந்தது. அப்போ அந்த வேலையோட வேதனையோட வெள்ளிக்கிழமை ப்ரேயர் மார்னிங் முதல் நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அப்போ மார்னிங் எடுத்து வீட்டை கதைது சரியா முழுக்க எனக்கு நித்திர வரையில. அப்போ அவருக்கு வீட்டு அவருக்கு அடித்து பாப்பம்னு சொல்லி ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கிளம்பி அம்மாவுக்கு அடித்து நான் இப்படி ஓகே அப்பா என்னன்னு சொல்லத்தேன். அப்போ அம்மா சொன்னா இப்படி ஏலாம் இருக்கான்னு எலும்பு உடைஞ்சிட்டுன்னு சொல்லி நேரம் எலும்பு உடைஞ்சிட்டுதான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அப்பா எடுத்து இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவர் சரியான வெளியே இருந்தது. உண்மையில் அதுலேருந்து கொஞ்ச நேரம் அதுலேருந்து ஜெபம் பண்ணினேன். அந்த நேரம் ஜெபம் பண்ணிட்டு இப்போ இந்த 5 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ண தொடங்கி நம்ம அந்த பெண்கள் ஜெபம் வந்து எல்லாரும் குரூப்பாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேங்க ஆக்சிடென்ட்டுக்காக ஜெபம் பண்ணினா ஒவ்வொன்றுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தது. அந்த நேரம் ஏஞ்சல் வந்து பகுதி அப்பாக்கா ஜெபம் பண்ண சொல்லி ஏஞ்சல் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தா. அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன்னு அம்மா ஃபோன் அடிக்க நான் ஃபோன் எடுக்க ஆன்சர் பண்ணியில. நான் ஃபோனை ஓப்பன் பண்ணி போட்டு விட இப்போ இவருக்கு அம்மா எடுத்து சொல்லியிருக்கிறா அப்பாவுக்கு அப்படி ஒன்று உடம்பு முடியலையா ஆண்டவர் உண்மையில பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறார். அவர் இன்னும் எல்லாம் சுகமாக அவருக்கு ஓகே இன்றைக்கு வந்து டிக்கெட் வெட்டினோம்னு சொல்லி உண்மையில சரியான ஆண்டவருக்கு அந்த விடையுமே அப்பயே இவர் சொன்னோடனே நாங்கள் உடனே அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிச்சாங்க. உண்மையில் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கண்ணீரோட நாங்கள் வேதனையோடு அந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணினோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் உண்மையிலே அற்புதம் செய்தார். உண்மையை ஆண்டவருக்கு கொடி நன்றி. தேங்க்யூ. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே போன கிழமையில மகளுக்கும் எனக்கும் சரியான சுகீனமாக இருந்தோம். கர்த்தர் தாமே நல்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை நடத்தி வர கிருபைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமில்லை, எங்களோட அம்மா வந்து சுகபத்திரமாய் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இல்லை எங்கள் தேசத்துக்கு அவங்க சரியான வருத்தமாக இங்கே வந்தவா ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஆனாலும் ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து சுகபத்திரமாக அங்கே போய் சேர்த்த கிருபைக்காய் அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். வேற கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அழுக்க செய்தீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அழுக்க செய்தீர். ஏங்கி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்காக தேவனுக்கு கொடி நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பட் அவ்வளோ டைம் எடுக்க போகிறதில்ல. எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். நாங்கள் February 2022 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜ் ஆனதுலேருந்தே எங்களுக்கு எவ்ரிடே வந்து ப்ராப்ளம்ஸ் தான். நாங்கள் 2022 எங்கள் 2 பேருடைய லைஃப்பில் நாங்கள் அதிகமாக அழுதுருப்போம். அந்த 2022
எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், அப்புறம் இங்கே வாரதுக்கான ப்ராப்ளம் எல்லாவற்றிலுமே நாங்கள் அழுதுகிட்டே இருந்தோம். ஆனால் தேவன் எல்லா அழுகையின் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா கொடுத்து செப்டம்பர் 2022 நாங்கள் இந்த யூகே தேசத்துக்கு வந்தோம். யூகே தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2023 எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து 2024 இருந்து. ஆனால் எல்லாவற்றிலையும் தேவன் எங்களை குடும்பமாய் நடத்தி கொண்டு வந்தால் இந்த 2025 ஃபஸ்ட்டு நாங்கள் நியூ இயருக்கு வரும்போது ஒரே குழப்பத்தோடு வந்திருந்தோம். ஏன்னா அந்த டிசம்பரில் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டே இருந்தது எங்களுக்குள்ளே. அப்போது 2025 நாங்கள் நியூ இயருக்கு வரும்போது அந்த வசனம் என்ன சொல்லியிருந்தோன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உன் நீதியை வெளிச்சத்தை போலும் நியாயத்தை பட்டப்பகலை போலும் ஆக்குவார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை காத்திரு என்று அந்த வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை நாங்கள் பிடிச்சு ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுமே நடக்கலை. ஜான் ஒன்றும் நடக்கலை, ஃபெப்ரவரி ஒன்றும் நடக்கலை, எங்களுக்கு வீசா எதுவுமே ஒன்றுமே தெரியாது. இவங்க வந்து டிசம்பர் 31 டிரைவிங் லைசன்ஸுக்கு டெஸ்ட் எழுத போனாங்க, ஃபெயிலு. ஜான்வரி போனாங்க, ஃபெயிலு. ஃபெப்ரவரி போனாங்க, ஃபெயிலு. அப்புறம் மார்ச் திடீர்னு எங்களுக்கு வந்து வீடு மூவ் ஆக சொன்னாங்க. ஸோ மார்ச் 6 வந்து எங்களுக்கு தேவன் புதிய ஒரு வீடை கொடுத்தாங்க. அந்த வீட்டில் வந்து தேவன் ரெண்டட் ஹோம் தான், பட் எங்களுக்கு நாங்கள் பெட்டரான ஒரு ஹவுஸில் போக கிருபை செய்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு லாஃப்ட் ரூம் கிடச்சி. அந்த ரூமில் நாங்கள் அதிகமாக தேவனை ப்ரேயர் பண்ண எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தாங்க தேவன். அப்படி இருக்கும்போது இவங்க கண்டினியூஸாக டிரைவிங் டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் தேவன் மார்ச் 2 வந்து அவங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண கிருபை செய்தார். அது 7th attempt நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அதே டேயில் எனக்கு வந்துட்டு பேண்ட் 7 ரோல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி மே 2, அதுக்கப்புறம் மே 7 அசஸ்மெண்ட் பாஸ் பண்ண கிருபை செய்தார். மே 14 இன்டர்வியூ பாஸ் பண்ண கிருபை செய்தார். ஜூலை 23 அந்த பேண்ட் 7 ட்ரெயினி ரோலை தேவன் எனக்கு கிருபையாக கொடுத்தார். அதுக்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அந்த சாட்சி நான் இதுக்கு முன்னே எலாபரேட்டாக சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த சேலரி த்ரெஷ்ஹோல்டு அவ்வளோ டீட்டெயில்டாக காட் பார்த்து எனக்கு கரெக்டாக ஒரு 300 pounds டிஃப்ரென்ஸில் எனக்கு அந்த சேலரி வந்துச்சு. அப்படி தேவன் எங்களுக்கு செப்டம்பர் 18 வந்து ஸ்பான்சர்ஷிப் தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார் இந்த வருடத்தில். அப்புறம் நாங்கள் செப்டம்பர் 22 நாங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த டிசிஷனும் அந்த நவம்பர் 2 இந்த சண்டே சர்வீஸில் தான் எங்களுக்கு அந்த டிசிஷனும் கிடச்சிருந்துச்சு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இவங்களுக்கு நவம்பர் 4th டிசிஷன் கிடச்சி 2 daysல. அப்புறம் நவம்பர் 14 தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல காரை கிருபை செய்தாங்க. ஏன்னா நாங்கள் 3 years-ஆக வந்துட்டு இந்த கண்ட்ரியில் வந்து கார் இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்திருக்கு. பஸ்ஸில் போவோம். இவங்களுக்கு 7 o'clock மார்னிங் ஒர்க்குக்கு 4 o'clock வீட்லேருந்து கிளம்புவாங்க. 5 o'clock நடக்க ஆரம்பிப்பாங்க. 25 minutes ஸ்கூல் முறை நடந்துட்டு அப்புறம் பஸ் எடுத்து திரும்ப அங்கே இறங்கி திரும்ப 20 minutes நடந்து 6:45 ரீச் ஆவாங்க. அப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் காட் எங்களுக்கு தயவாக இரக்கம் பாராட்டினால அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நவம்பர் 2022 நாங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லுவாங்க, நான் கார் வாங்கினா லேண்ட் ரோவர் தான் வாங்கணும், இங்கே எல்லாருமே ஆடி பிஎம்டபிள்யூன்னு வாங்குறாங்க, நான் வாங்கினா லேண்ட் ரோவர் தான் வாங்கணும், அதுதான் வந்துட்டு யூகே மேடு இந்தியன் வாங்கியிருக்காங்க, ஸோ இண்டோ பிரிட்டன் அல்லாட்டி பிரிட்டிஷ் அந்த கார் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கார் பார்க்க தொடங்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க, பிஎம்டபிள்யூ ஆடின்லாம் போக ஆரம்பித்தாங்க. அப்போ நான் மனசில் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன், எஸ்ப்பா அவங்க லேண்ட் ரோவர் தானே கேட்டாங்க, நீங்கள் அதுதான் எங்களுக்கு வாக்கியம் பண்ணணும். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஓகேங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் காட் கிரேஸில் அது ரேஞ்ச் ரோவர் வாக் 24 plate லேண்ட் ரோவர் கம்பெனி கார் தேவன் வாங்க எங்களுக்கு கிருபை செய்தா. அது ஒரு பெரிய அற்புத சாட்சி. ஏன்னா அவங்க லைஃப்ல இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கார். இவங்க இப்படி இந்த காரை ஓட்டுவாங்க. இந்த காரை வச்சு இவங்களை வந்து அவமானப்படுத்தினவங்க பல பேர் உண்டு. இவன் எல்லாம் காரை ஓட்ட முடியுமான்ட்டு கேட்ட இடத்துல தேவன் இந்த யூகே தேசத்தில் அந்த காரை ஓட்ட தேவன் கிருபை செய்தா. அதே போல் 7th attempt நாங்கள் இருந்தோம். ஆனால் அதுவும் தேவனுடைய ஒரு கிருபை தான். ஏன்னா அந்த வார்த்தையின்படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்தார் மேல் நம்பிக்கையாயிரு. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஃபெயில் ஆகி வரும்போது அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, மெசேஜ் போடுவாங்க, ஃபெயில்
ஹார்ட் லக், நோ லக் அப்படின்னு. அப்போ நான் ரிமெம்பர் த ப்ராமிஸ் வேர்ட். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பேத்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, கண்டிப்பாக அவர் வாக்கிய பண்ணுவார். அதுக்காக தான் இந்த வருஷமே நமக்கு அந்த ப்ராமிஸ் வேர்டு கொடுத்துருக்கு. நீங்கள் அமர்ந்து காத்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கிய பண்ணும். அவங்க அந்த 7th அட்டெம்ப்ட் பண்ணனால ஃபஸ்ட்டு ட்ரைவே மோட்டார்வே 70 ரோட்ஸு வேற லெவலில் ட்ரை பண்ணாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்து இவங்க எப்படி ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு. அதுவும் அன்னைக்கு கார் எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல் ஃப்ளட்டு. அந்த ஒரு வாட்டி ஒரு கார் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியை அடிச்சு விட்டு 2 seconds பிளாங்க் அவுட்டே ஆச்சு. பட் அவங்க அது எல்லாமே காட் கிரேஸில் ஹேண்டில் பண்ணி நல்லா ஓட்ட கிருபை செய்தார். தேவன் இந்த வருடம் எங்களுக்கு அறுவடையின் வருடமாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் போன 3 வருடமாக கண்ணீரோடு விதைத்ததை தேவன் இந்த வருடத்தில் எங்களை கம்பீரமாக அறுக்கை செய்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். Thank you. வேறு யாராச்சும்? Anybody? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியாக வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த வருஷத்தில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து நான் ரொம்ப ப்ரோக்கான வருஷம் இது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3 மாதம்தான் இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நவம்பர் இந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் வேலையே இல்லாமல் இருந்தேன். அதை குறித்து நான் ரொம்ப யோசித்து அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜஸ் பண்ணணும், எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. இதை குறித்து யோசித்து நான் என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் தாண்டி எனக்கு வெல்ல முடிய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி, என்னோடய தேவையை தான் நான் தேடி போயிட்டே இருக்கிறேன். இதை தாண்டி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நான் காடுகிட்ட அப்போ தான் என்னோடய ஃபெய்த் க்ரோ பண்ணுறதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷம் என்னை ஆண்டவருக்குன்ற காரியத்துக்கு என்னை பெரிதாக பயன்படுத்தினார். இந்த 24 வருஷத்தில் இல்லாமல் நான் அவரோட வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு சொன்னேன். அது மூலமாக சில என்னோடய டெஸ்டிமனியை ஷேர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக போய் சேர்ந்துச்சு. அண்ட் என்னோட ஃபெய்த் லெவல் தாண்டி இவ்வளோதான் என்னோடய ஃபெய்த் இருக்குமான்னு பார்த்தா, என்னோடய ஃபெய்த் க்ரோத்துக்கு வந்து கர்த்தர் ரொம்ப கிருபையாப்பா எனக்கு அதை கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ கிருபை பாராட்டினார்னா எனக்கு இவ்வளோ கிருபை பாராட்டி என்னை இவ்வளோ இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு. இன்னும் நான் நிறையா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேறு யார்? Anybody? வாங்க சகோதரி, வாங்க. சகோதரன் பார்க்கலாரு உங்களை. நீங்கள் வாங்க சகோதரன். அப்பா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அப்படி ஸ்பெசிஃபிக் சொல்லணும்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இங்கே சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் 2023 அவங்க வந்தாங்க. வந்து ஒரு 1.5 இயர்ஸாக இங்கிலீஷ் சர்ச் தான் போயிட்டுருந்தோம். ஆனால் ப்ரெஷியாவுக்கு அதில் ஒரு இதே கிடையாது. அவளோட அங்கே சர்ச்சுக்கு வருவா, யாருக்கிட்டையும் அப்படி ரொம்ப பேசிட மாட்டா. அப்படியே என்னென்னா அவளால் இன்வால்வ் பண்ணி அந்த சர்ச் சர்வீஸில் அவள் உண்மையிலே பார்ட்டிசிபேட் பண்ணான்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஆன்லைன் சர்வீஸ் பார்த்துக்குவா, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் ஐ எம் ஏபிள் டு டெஸ்டிஃபை ஆன் பிகாஃப் ஆஃப் ஹர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சர்ச் இஸ் அ பிளெஸிங் ஃபார் ஹர் அண்ட் ஐ ப்ரைஸ் காட் ஃபார் தேட். ஏன்னா இந்த சர்ச்சில் அவள் இன்வால்வ் ஆகி சர்வீஸில் வர்ஷிப் இல்லாட்டி சர்மன் எடுக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இதுன்னா, எனக்கு இந்த வருஷத்தில் ஆக்சுவலி நான் குட் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற, உங்களுக்கு தெரியும்ல, கிதியோன்ஸ் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கிறேன். அதில் இந்த வருஷம் எனக்கு வந்து ஹோட்டல்ஸ்
அந்த செக்ஷன் எனக்கு பொறுப்பாக கொடுத்துருந்தாங்க வார்விக் ஷேரில். ஸோ நியர்லி அபவுட் 60 ஹோட்டல்ஸ் நாங்கள் விசிட் பண்ணோம். பண்ணி இந்த பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. பட் என்ன இந்த தேசத்தில் முந்தி வந்து எல்லா ஹோட்டல்ஸில் இந்த பைபிள் இருந்ததை வந்து பழைய காலத்தில் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த ஹோட்டல் மேனேஜர்ஸாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து ஒரு அவங்க வாசித்திருக்காங்களோ இல்லையோ பட் அதை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க ரூம்ஸில். ஆனால் இப்போ இருக்கிற ஹோட்டல் மேனேஜர்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா யூரோப்லேருந்து வரவங்க, ரொமேனியா இங்கேருந்து வரவங்க. ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லாமல் ஆயிடுது இந்த பைபிள்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹோட்டல் ரூம்ஸில். ஸோ இந்த மாதிரி காரியங்களும் எனக்கு இந்த நாட்டில் வந்து ஒரு சேலஞ்சிங்காக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் பைபிள்ஸை பற்றி நாங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு ட்ரஸ்ட்டில் பைபிள்ஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு பேரண்ட் வந்து இது வந்து இன்அப்ராப்ரியேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நாங்கள் கொடுத்த பைபிள்ஸ் எல்லாமே திருப்பி வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஒரு 126 பைபிள்ஸ் இந்த 6th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி 7th போகிறவங்களுக்கு தான் இதை கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் அதை திருப்பி வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காரியங்களும் இந்த தேசத்தில் இருக்குங்கிற ஒரு பாரமும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இதுக்கு மேலாக எங்கள் பேரண்ட்ஸை, எங்கள் 2 பேர் பேரண்ட்ஸையும் நம்மளுடைய சுகத்தோடு இந்த வருஷத்துலையும் காத்துக்கொண்டார். அதுக்காகவும் நன்றி. உங்களோட சர்ச்சுக்காக, சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்குடைய அன்புக்காகவும் நன்றி. தேங்க்யூ. இன்னும் 2 கடைசியா வேற யாராச்சும் வாங்க. அது என்ன கடைசி Praise God. And the Bible word, Matthew 19:26. With man it's impossible, with God all things are possible. அந்த விஷயம்லாம் இந்த வருஷம் கடவுள் நடத்தினார். ஒவ்வொரு டைமும் இந்த வருஷம் அற்புதமாக பாதுகாத்தார். என்னையும் சரி, அம்மா, அப்பா, ஸ்டாண்டி, என்னோட தம்பி. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஹெல்த் வைஸாக என்னோட அம்மா வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஆனாலும் அற்புதமாக இயேசுப்பா வழி நடத்தினார். அதுக்காக நன்றி. அண்ட் நான் ஆல்ரெடி சாட்சி சொல்லியிருக்கேன். சாப்பிட்றதுக்குள்ள வழி இல்லாத டைமில் ரெண்ட் பே பண்ண முடியாத டைமில் வந்து நான் அழுது ப்ரேயர் பண்ணேன். அவர் வந்து அற்புதமாக இயேசுப்பா வந்து வழி நடத்தினார். ஒர்க் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் 2 days தான் இருக்கும். பட் அந்த காசை வச்சு I was able to pay my rents, bills, அப்புறம் கிராசரி வாங்க உதவி செஞ்சேன். அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். லைக் இந்த இயர் நிறைய இழந்திருக்கேன். பட் இழந்ததை விட அதிகமாக எக்ஸ்பெக்ட் வந்திருக்காரு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். அண்ட் PSW வந்து காசு சேர்த்து என்னால் வைக்க முடியல. பிகாஸ் நான் வந்து பார்ட் டைம் ஜாப், அது 2 days தான் எனக்கு வந்து தந்தாங்க. வேறு எந்த ஜாபு கிடைக்கல. 11 hours தான் வந்து ஷிஃப்ட் போவேன். ஆனால் அதுவுமே என்னால் வந்து PSW எப்படி சேர்த்து வைக்க போகிறேன் அந்த மாதிரி நினைக்கும் போது ஏசப்பா வந்து அற்புதமாக ஒரு வழி எனக்கு உண்டு பண்ணார். எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நான் லோவாக இருக்கும்போதும் சரி, டவுனாக இருக்கும்போதும் சரி, நான் வந்து நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். I was depending upon God, not on myself. And நான் ஒரு விஷயத்த வந்து நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். என்னன்னா, அவர் மேலே எனக்கு வந்து லைக் ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு அவர் மேலே இருந்துச்சு. This year I took water baptism.
அண்ட் பாஸ்டர் வந்து ஒரு ப்ராமிஸ் வர்ஸ் கொடுத்தாரு, ஜெரேமியா 29:11. I'm believing in God's plan and He has great plans for me. And He will lead me and He will guide me till now. And அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸையும் ஏசப்பா நல்லா பார்த்துக்கிட்டார். அவங்களோட தேவைகளும் சரி. நான் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க ஏசப்பா, அவங்களோட ஹெல்த். ஏன்னா 2 பேருமே வந்து 50 and 50+. ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்களோட ப்ரெஷர், சுகர், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் தம்பி அவன் 21. ஸோ அந்த டைமில் வந்து நான் அவன் கூட இருந்து அவனை கைட் பண்ணணும். ஆனால் நான் வந்து ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா அவன் எந்த தப்பான வழியிலே போயிடக்கூடாது, நீங்கள் அவன் கூட இருக்கணும், நீங்கள் வந்து அவனை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு வந்து ஒப்பு கொடுத்தேன். அதே மாதிரி ஏசப்பா அவனை வழி நடத்தினார், அதுக்காக நன்றி. இம்மட்டுமா நான் காத்த தெய்வனுக்காக ஏசப்பா ஒருவருக்காக நன்றி. I'm depending upon God and only on Him. And நிறைய சர்ச் பீப்புள் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் சரி அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அண்ட் ப்ரைஸ் காட். Thank you. Your faith is great. Your faith is great. பிள்ளைப்பாவம் very sincere in her faith. Very sincere. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவைகளை உணர்ந்து அறிந்து நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகவே கிரியை செய்வார் தான். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. அண்ட் மம்மி, டாடி, தம்பி எல்லாரையும் கர்த்தர் அவருடைய சட்டைகளின் மறைவில் மறைத்து, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆபத்து நேரத்தில் அவர் குடார மறைவில் மறைத்து வைத்து ஏற்ற நேரத்தில் கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஆமென். தேங்க்யூ ராஜா. ப்ரவுட் டு ஹேவ் யூ. ப்ரவுட் டு ஹேவ் யூ. ஆமென். கரங்களை பற்றி நன்றி சொல்லலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் துவக்கமே பல்லுவலியோடு ஆரம்பித்தோம். ஹாஸ்பிட்டலுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும். பட் ரொம்ப கடினமான பாதைகளின் வழியாக தான் இந்த வருடத்தில் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எங்களோட உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி, நாங்கள் ஆண்டவர் தான் நம்பியிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் கூட கால் பண்ணி, பாஸ்டர் என்னால் இதெல்லாம் கோத்ரூ பண்ண முடியலை, பாஸ் வெளில பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கலாம், எல்லாரோட சிரிச்சு, ஆனால் சில நேரங்களில் இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். என் மனைவிக்கு ரொம்ப உடல் சரியில்லாத சூழ்நிலையில் இவன் இன்னைக்கு கூட என்னை கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்து, அன்பா நீங்கள் சொல்கிறதில்ல அப்படின்னு. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, we were looking for God to pour more love on us, but still He is faithful. அந்த பாதையின் வழியாக வந்த பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்தார். நாங்கள் எதிர்பார்க்காத அநேக கடினமான காரியங்கள் தான் எங்களுக்கு வந்தது. எங்கள் மாமியாருக்கு டாக்டர் கேவ் ஜஸ்ட் ஒன்லி 48 hours டு see. எங்களுக்கு வேறு வழி இல்லை. வாங்குகிற சம்பளமும் நம்ம பேங்க் பேலன்ஸ் இருக்கும் பார்த்தா அப்படியே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக தான் இருக்கும். ஏன்னா வரதும் போகிறதுமா தான் இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது இருந்தாலும் நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் ஓடினோம். பலவீனமான நேரத்தின் மத்தியிலையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வரவேன். சரி கொஞ்சம் இருக்கலான்னா ஃபோன் பண்ணி, யூ ஹாவ் டு ஸ்டே இன் இந்தியா, அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு உடனே பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க.
நான் ஐ திங்க் அக்டோபர் 13 நினைக்கிறேன். அப்போது நான் அரவிந்த் தீபனுக்கெலாம் கால் பண்ணி, தம்பி நாளைக்கு வந்துருங்கப்பா, வீடு பேக் பண்ணணும், அக்கா இல்லை என்னால் ஒரு ஆளாக செய்ய முடியாது சொல்லிட்டு நான் அழுதுட்டு தான் நான் உட்காந்து ஒரு இருதயத்தில் ஒரு சின்ன ப்ரேயர். ஏஞ்சல் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தாங்க, எப்படியாவது ஆண்டவர் எங்களை நடத்திடுவார், அங்கே இருந்தால் தான் மேன்மையாக, எங்கே இருந்தாலும் நல்லது தானே, நம்ம சாப்பாடு இருக்க இடம் அது இருந்தால் போதுமே, நமக்கு ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் தேவையில்லை, இருக்கிற இடம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகள் தான் சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே என்னோட மேனேஜர் கால் பண்ணி, யூ கேன் கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் 3 months அப்படின்னாங்க. யூஸ்வலாக மேபி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அன்அலோகேட்டடாக இருக்கும்போது மேக்ஸிமம் 15 days தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஐ பீன் தேர் ஃபார் மோர் தென் 2 months. அதுவே எனக்கு ஒரு பெரிய அற்புதம். மேபி மேனேஜர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும், பாசிபிளான சிச்சுவேஷன்ஸ் தெரியும். ஆனால் கர்த்தர் அறியாத ஜனங்களின் மத்தியிலையும் அவங்களோட கண்களில் தயவு கிடைக்க பண்ணார். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய மேன்மையாக இருந்தது. அவங்க ரசிக்கப்பட்டவங்க, அதெல்லாம் அறியாத ஜனங்கள் மத்தியோட கண்கள்லேயும் தயவு இருந்தது. 2 நாளுக்குள்ள எங்கள் அத்தைக்கு இன்னும் அதிகமாக உடம்பு சரியில்லாத சூழ்நிலை. நைட்டு 2 மணிக்கு இந்த பாப்பாவே வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸில் எல்லாரையும் தூக்கிக்கிட்டு போட்டுட்டு மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் தூங்கலை, ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப வேதனையோடு தான் இருந்தோம். ஆனாலும் தேவன் பலத்தை கொடுத்து தைரியம் கொடுத்து இன்னைக்கு அவங்க அநேகர் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தின் விளைவாக இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவாங்க. எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இப்போ டயபெட்டிக்கு இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நினச்சாலும் அவங்களால நல்லா சாப்பிட முடியாது. அந்த கட்டத்தில் வந்ததுனால அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் காட் இஸ் ரியலி ஃபெய்த்ஃபுல். ஈவன் இப்போவுமே எங்களுக்கு டிசம்பரோட நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது. பட் இட் லுக் லைக் காட் இஸ் ஓப்பனிங் த டோர்ஸ், பட் ஹீ வில் டூ இட். அந்த விசுவாசத்தோட தான் நாங்கள் இருக்கிறோம். சபையாக எங்களை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆதரித்தீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. எங்களோட சில பிரயாணம் பட்டு வர்ற சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு ஆறுதலாக நீங்கள் சில ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன ஃபோன் கால், பிரதர் இஸ் தேர் எனிதிங் தட் ஐ கேன் டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்குற ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இந்த கழுத்தில் வந்த இன்ஃபெக்ஷனால் அவங்க ரொம்ப தனிமையாக இருக்கிற சூழ்நிலை இருக்க வேண்டியது இருக்கும் சில நேரம். அப்போது சர்ச்சை கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஷார்ப்பாக 4 o'clock வந்துட்டு ஷார்ப்பாக 6 o'clock கிளம்புற சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் இதையும் தாண்டி வர எங்களுக்கு பலன் தருவார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இதுவரைக்கும் பாராட்டின இரக்கத்திற்கும் கிருபைக்கும் நாங்கள் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் இன்னும் எங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு ஈடாக கர்த்தர் நிச்சயமாய் மகிழ்ச்சியினால் எங்களை திருப்தியாக்குவார். இன்னும் செய்திருக்கிறார், ஏராளமாய் செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். ஐரீனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. 1 வாரமாக பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டா அந்த சிக்கன் பாக்ஸில். ஆனாலும் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கே சகல துதி உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு தெரியும். God is in control. Amen. Right. வேறு யாராவது? Anybody? ஓகே, வாங்க சொல்கிறேன். கர்த்தருடைய பிரஸ்தானத்தின் மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் சாட்சியம் பண்ண கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பேக்ரவுண்ட்ல வந்தேன். இருந்தாலும் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்து 2014 வந்து நான் பேப்டிசம் பண்ணேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள். நான் வந்து நல்ல வேலை கிடச்சிச்சு, கல்யாணம் ஆச்சு. அப்புறம் யூகே வந்தேன் 2018-19. அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருந்தோம் 2 வருஷம். திருப்பி இந்தியா போனோம். சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ கர்த்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க, சரி யூகே தான் கண்டினியூ பண்ண நினச்சேன் அப்படின்னு. பட் கரெக்டாக நீ ஆஃபீஸ்லேயே போனாங்க, கர்த்தர்கிட்ட கேட்டேன், சரி நீ போ அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்தியா போனோம். கரெக்டாக கோவிடு. ஸோ நான் 2018 போனேன்.
19 கோவிட் நினைக்கிறேன். ஸோ 20 கோவிட் நினைக்கிறேன். கரெக்டாக கோவிடு. அப்புறம் போய் ஃபேமிலியாக இருந்தோம். அப்புறம் 2 வருஷம் கல்யாணம் 2 வருஷம் குழந்தை இல்லை. இங்கே யூகேல இருக்கும்போது அவ்வளோ தெரியல. ஆனால் இந்தியா போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் குழந்தை இல்லையா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அது ரொம்ப போராட்டம். அது ஒரு பெரிய சாட்சி. அது நான் ஒரு நாள் தனியாக சொல்கிறேன் எப்படி எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஜேசன் வந்தாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தை வந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணன் ட்வின்ஸு, ராமன் லக்ஷ்மன். என் பேர் லக்ஷ்மணராசு, எங்கள் அண்ணன் பேர் ராம்குமார். அவங்களுக்கு இன்னும் எங்கள் அண்ணனுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை. எங்கள் தம்பி கல்யாணம் ஆச்சு, அவனுக்கும் இப்போ இதுவரை குழந்தை இல்லை. 3 பேருக்கு குழந்தை இல்லை. அப்புறம் எல்லாருமே வந்து கேட்டாங்க என்ன 3 பேருக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு. என் குடும்பத்தில் நான் மட்டும் தான் கர்த்தரை ஏற்றுக்கணும் வந்தேன். அப்போ கூட ஆப்போசிட்டில் ஒரு பையன், ஜூனியர் பையன் வந்து என்னன்னா நீங்கள் கிருஷ்ணா மாறிட்டீங்க, உங்களால தான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சாய்பாபா கோயிலுக்கு நடந்து போங்க அப்படி, அப்போ தான் குழந்தை பிறக்குன்ற மாதிரி யூஸ்வலாக கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ சொன்ன ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலாம் போய் அப்புறம் 5 இயர்ஸில் அப்புறம் ஒரு நாள் என்ன கர்த்தர் பேசினார், நீ ஏன் ஹாஸ்பிட்டலாக போகிற, எல்லாரும் கேட்குற என்னையே பாருன்னு சொல்லி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜேசன் பண்ணான். அப்புறம் அந்த இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா திருப்பி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் டிசிஎஸ் ஜாயின் பண்ணி இப்போ திருப்பி யூகே வந்தேன். ஸோ யூகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக கோவிட் வந்துச்சு, நாங்கள் குழந்தை ஜேசன் பிறந்தான். அப்புறம் திருப்பி நான் வந்து டிசிஎஸ் மூலயமா யூகே வரணும். அப்போ திருப்பி வந்து நான் ஜேசன் வளர்ந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தேசத்துக்கு கொடுத்தீங்க திருப்பி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் வெயிட் பண்ணினாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம். திருப்பி கடவுள்கிட்ட கேட்டேன், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தீங்க திருப்பி யூகே கொடுக்குறேன்னு நீங்களே. அதுவும் நான் டிசிஎஸ் ஜாயின் பண்ண யூகே தான். ஸோ அதுவும் எனக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி மேனேஜர் வந்து ஏமாத்திட்டு இருந்தாரு. ஸோ டிலே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ என்னதான் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து சரி வெயிட் பண்ணாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஜெகோஷா வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அப்போ தான் தெரிஞ்சு ஓகே கர்த்தர் வந்து நம்ம ஒன்று கேட்குறோம், ஆனால் அவர் நம்மளுக்காக ஒன்று வச்சிருக்காரு. ஸோ எப்படின்னா யூகேலேருந்து குழந்தை இல்லாமல் போனோம். அப்போ ஒரு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ ஒரு 10 ஃபேமிலி, அதில் நாங்கள் மட்டும் குழந்தை இல்லாமல் இருந்தோம். எங்களை கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக. இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் மதர்ஸ் டே குழந்தை இல்லாமல் இருக்கிறோமே சொல்லி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் திருப்பி யூகே வந்து கரெக்டாக ஜெகோஷா பிறந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இப்போ இந்த 2025 ஜெகோஷா ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே வந்தாங்க. ஸோ இதில் வந்து கர்த்தர் வந்து சில விஷயத்தை நம்மளுக்கு தாமதப்படுத்துவார். குழந்தையும் சரி நம்ம கேட்குற விஷயங்கள் தான் இருந்தாலும். ஆனால் அந்த இடத்துல தாமதப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா நம்ம ஒரு விஷயம் கேட்போம், அவர் எனக்கு இரட்டத்தனியாக இல்லை, 3ஆவது நான் யூகே கேட்டேன். ஆனால் இவருக்கு 2 டைம் குழந்தை கொடுத்து 2வது குழந்தை கொடுத்து யூகே கொடுத்து இப்போ வந்து அதே போல் எனக்கு லண்டன் போது தான் ப்ராஜெக்டில் இருந்தேன். பட் எனக்கு கவென்ட்ரி பர்மிங்ஹாம் வர்றது எனக்கு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகி இங்கே ப்ராஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் வைஸ் ரைஸ் பண்ணி இப்போ அழகான ஒரு தமிழ் சர்ச்சில் வந்து நான் அங்கே பேசிக் ஸ்டாக்கில் ஃபேஸ் பண்ணி தமிழ் சர்ச் போயிட்டு இருந்தேன். இங்கே லண்டன் பக்கத்தில் போகும்போது இங்கிலீஷ் தான் போயிட்டு இருந்தேன். அப்போ தமிழ் சர்ச் பார்த்துட்டு இருந்தேன். லண்டன் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு இங்கே கவென்ட்ரியில் வந்து வர வச்சு தமிழ் சர்ச் மூலயமா நல்ல ஒரு ஐக்கியம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜேசனுக்கு நான் சண்டே ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அது கர்த்தருக்கு நன்றி. அதே போல் இந்த 2025 வந்து என் குடும்பத்துக்கு நான் கேட்டதோட நிறைய காரியம் கொடுத்து குடும்பத்தோடு இருந்திருக்கோம். அதே போல் அற்புதம் நிறைய செஞ்சுருக்காங்க. எங்களுக்காக ப்ரே பண்ணதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம். God bless you. தாமதித்தாலும் அது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிக்க சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் 2025ஆம் ஆண்டு பிறக்கும் போது பர்மிங்ஹாமில் அந்த சாட்சி நேரத்தில் பயந்து கொள்ளையாக இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் எப்படி நடத்த போகிறாருன்னு நான் மிக இதோடைய அந்த எல்லா என்னென்ன நிகழ்வுகள் 25ஆம் ஆண்டு நடக்க போகுது எல்லாம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தபடியாக அந்த ஆண்டு எப்படி கர்த்தர் நடத்துவார். ஆனால் கர்த்தர் என்ன நடத்துவார். அதுக்கு பிறகு என்னுடைய 50 பிறந்த நாள் கர்த்தர் செய்தார். அதே சரி நான் ஸ்ரீலங்காவுக்கு போய் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடி போட்டு வரும்போது நான் என்னதுக்காக நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் அவ்வளவு இந்த எங்களோட வாழ்க்கையில் நான் பட்ட வேதனை துன்பங்கள் ஒரு விடுதலையாக நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக என்று சொல்வதை விட மற்றவைகளுக்கு முன்னால் நான் சொல்லும்போது எவ்வளவு மனதில் நான் வெட்கப்பட்டனோ அதை நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்னையும் மனைவி குடும்பமாக என்னை ஆண்டவர் அறிந்து என்னை பெரிய ஒரு இடத்துல நான் எங்கெங்கே நான் கர்த்தர் அறியாமல் வந்த இடத்துக்கெல்லாம் போன மூலம்பகு ஜெர்மனியில் இருந்தபோது ஜெர்மனியில் போய் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிற அதோட இலங்கையில் என்னுடைய பிறந்த நாளில் செய்த வரைக்கும் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லக்கூடிய அதே மாதிரி என்னுடைய மனைவியை
இந்த நாங்கள் போயிட்டு வேலைக்கு எல்லா பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா அது இவாவுக்கு தெரியாது. நாங்கள் எல்லா பிளான் நாங்கள் பண்ணிட்டு கத்தர் ஊடாக அந்த பிளானை பண்ணிட்டு வந்தோம். அதுவும் ஊடாக அங்கே போய் ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு 2 நாள் வேலையும் நல்ல வடிவாக கத்தர் நடத்தினேன். அதில் தடைகள் வந்தது, சத்துருவானவன் தடைகள் போட்டது, அது கத்தருக்கும் எனக்கும் தான் தெரியும். அவ்வளவு வரும்போதும் ட்ராவல் பண்ண முடியாமல் போச்சு. டிக்கெட்டை மாற்றுற அளவுக்கு அந்த சிந்தனை வந்தது. அங்கே இருக்கிறார்கள் சொன்ன இப்படி தனியாக ட்ராவல் பண்ணுற சரியான வருஷம் ஆளுக்கு நாங்கள் ஃபோட்டோக்கு எடுத்து போகும் வச்சிருக்கிறோம். இவ ஜஃப்னாலேருந்து வெளிக்கிற பூரா ஒரு 10 பேர் ஒரு ஆள் பிடிச்சி எண்ணெய் பூசினோம். அங்கே மெட்ட காலை பிடிச்சி ஒரு ஆள் ரிங்ஸாக குடிக்கணும். இவ்வளவு எல்லாத்தையும் செய்து ஏன்டா அவள் தனியை விட அவ்வளவுக்கு பலவீனமாக இருக்கிறான்னு தெரிஞ்சு கொண்டு அதை மாற்றிச்சு. ஆனால் நான் சொன்னோம் கத்தர் அந்த அதே மாதிரி நாங்கள் ப்ரே பண்ணிட்டு கத்தர் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிற இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு எங்களை சொல்லுங்க பிள்ளை ஒரு தான் பவுனியார் இருக்கிற பிள்ளை வந்து எங்களோட அதில் வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிக் கொண்டு வந்து அவர் சொன்ன நேற்றைக்கு தான் உங்களோட போன சண்டே உங்களோட சர்ப்ரைஸ் நான் பார்த்தேன் நான் சொல்லி. இப்போ அந்த பிள்ளை இவாவோட இந்த சர்ச்சுக்கு வர தமிழ் நன்றியே தெரியும். அவாவுடைய அக்கா அந்த மகள்லாம் அவாவோட வந்து கேட்ட அந்த பலத்தை கொடுத்தார். அதே போல் எங்களை ஊழியங்களை என்னுடைய மகனார்கள் ஓஎல் எக்ஸாம் மகள் ஓஎல் எக்ஸாம் வந்தது, மகனுடைய யூனி வந்தது. இது எல்லாத்தையும் என்னென்னு சொன்னால் இவ்வளவு வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் நான் 2024ஆம் ஆண்டு என்னென்ன வலிகளை சுமந்தது அது கத்தருக்கு தெரியும், பாஸ்டருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ வலிகளை தருதான் என்னென்ன செய்திகள். ஆனால் இந்த இடத்துல வைத்து சொல்கிறேன், கத்தர் ஒருபோதும் என்னை கைவிட இல்லை. எந்த இடத்திலும் என்னை கைவிடாத அளவுக்கு கத்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு அதிகமான பொறுப்பை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிற எனக்குள்ளே வாழ்வதற்கு எப்படி போன 2 வீக்ஸுக்கு முதல் ஸ்ரீலங்காவுக்கு போய் 3 வீக்ஸுக்கு முதல் போய் செய்துட்டு வேற ஊழியத்தை செய்துட்டு வேற எல்லோரும் கேட்டார் என்னென்னப்பா இவைகள் இப்படி கனடாவில் இருக்கிறார்கள், இல்லை ஐரோப்பா நாட்டில் இருக்கிறார்கள். எல்லாரும் எங்களோட எங்களோட உறவுகள் எல்லோரும் என்னோட ஃபோன் எடுத்து கலைப்பதற்கு இந்த நம்பர் நான் அனவர்சம் அந்த பையனை குடும்பத்தை தேடினானப்பா என்னென்னப்பா இப்படியெல்லாம் மீண்டு வந்திருக்கணுமே. இந்த கத்தருக்கு எவ்வளவு பாடுகள் துன்பத்தில் மீண்டு வந்திருக்கிறேன் எப்படி வேதனை. அதுதான் உண்மையாக நான் என்னுடைய நம்பரை என்ன தேடி என்னோடு பேச ஆண்டவரை அதை எப்படி எங்களை வாழ்த்து செய்வதற்கு எங்களை வாழ்த்துவதற்காக எத்தனை பேர் என்னுடைய நம்பர்ஸை கேட்டு எங்களோட உறவுகள் கேட்கும்போது உண்மையாக நான் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்களை கத்த இன்னும் ஊழியத்துக்காக தான் இனி அடுத்த 2026ஆம் ஆண்டு இந்த இடத்துல வைத்து சொல்கிறேன். இன்னும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு 8 வீக்ஸுக்கு ஒரு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கத்தர் அதை எனக்கான ஆயத்தங்களை கத்தர் செய்வ பெரிய ஒரு ஊழிய திட்டம் பாஸ்டரோடையும் காய்ச்சிருக்கிறேன். இந்த ஊழியத்தை அங்கே செய்யும் போது மிக 8 வீக்ஸும் அங்கே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஆராதனை அந்த இடத்துல எல்லா இடம் ஜான் மாவட்டம் கிளர்ச்சி அங்கே மன்னார் மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலையும் ஊழியர்களை எங்களோட சபை ஊடாகவும் நாங்கள் அங்கே பெரிய ஊழியத்தை நாங்கள் தாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு பலம் என்னட்ட ஒன்றும் இல்லை. என்னுடைய இதில் கத்தரை ஒரு அறிந்த சாட்சியாக அந்த இடத்துல பெரிய எழுப்புதலை உருவாக்க நான் என்னை பயன்படுத்த நான் எனக்கான இன்னும் ஓடக்கூடிய பலத்தை ஆண்டவர் தரவணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் மிக மிக சோர்வு வர்ற நேரங்கள் எல்லாம் என்னை அவர் தாங்குகிறார். உங்களுடைய ஜெபங்களாக என்னை தாங்குறது. அதே போல் பாசரையும் இன்னும் கத்தர் சொன்ன சாட்சியை கேட்கும்போது மிக 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 சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் இந்த நிறைய போன ஸ்கேனிங்குக்கு எத்தனை நேரம் அதை கேன்சல் பண்ணி அதற்கு ஆண்டவர் சபைக்காக எத்தனை தான் இந்த ஒழுங்கு நேற்றைக்கு இங்கே இதே மாதிரி ப்ரோக்ராமே அங்கே பர்மிங்கத்தில் நடக்கிற சேர்ச்சியல் ப்ரோக்ராம் கன இடங்களில் வர எக்யூப்மெண்ட்டுகளை மாற்றி இல்லை எனக்கு இங்கே அளவில் நேற்றைக்கு எப்படியாவது அந்த இதுக்கு போய் கற்று அந்த நல்ல வடிவாக அந்த ஸ்கேனை எடுத்த போது அங்கே 1 மில்லியன் சொல்கிற அளவுக்கு எங்களுடைய ஜெபங்கள் எல்லாருடைய தனிப்பட்ட ஜெபங்களை கத்தர் கேட்டு இருக்கிற இப்படி ஒரு மேப்பர் எங்களுக்கு தந்ததுக்கு கத்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏன்னா இப்படி ஒரு அவர்களுடைய நாங்கள் ஆண்டவரை பார்க்கவும் அடுத்தது இதை நான் பிஎஸ்சியில் சொன்ன மாதிரி தான்
6 வருஷத்துக்கு முதல் சொன்ன மாதிரி தான் பாஸ்டர் கிறிஸ்துவ போல மாறுவது எப்படி என்று தான் எனக்கு கூற எங்களை தலை எங்கள் கிறிஸ்துவ போல மாறும். அப்போ நான் பாஸ்டருக்கு அடிக்கடி சொல்கிறேன், பாஸ்டர் கிறிஸ்துவ போல மாறுறத பாஸ்டர் உங்களை போல மாறுறதை நான் கற்றுக்கொள்ள வேணும் என்று அடிக்கடி சொல்வது. ஏனென்றால் மிக மிக கடினம். எங்களை பாஸ்டரை போல ஒரு சாதாரண ஊழியங்கள் எல்லோரையும் நான் தயவாக கேட்குறேன். நான் ஒரு ஆக்கிற மனசாக எவ்வளவு பொறுப்பாக இருந்து ஆண்டவருக்காக செய்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு உண்மையாக நான் சில நேரங்கள் படுத்திருக்க எழும்பேக ஒவ்வொரு நாளும் எனக்கு உடம்பு வலிக்க உடனே பாசராக எனக்கு ஞாபகம் சீரியஸாக சொல்கிறேன். நான் உண்மையாக எனக்கு இருக்க பாசருக்கு உடம்பு எவ்வளோ என்னென்னு துள்ளி எழும்புற எவ்வளோ விஷயத்தை செய்கிறேன்னு அதே அப்படியே உண்மையாக வெரி கிரேட். அது என்ன எனக்கு என்னுடைய பலவீனங்கள் தெரியும். நான் பாசரோட கதைக்கு நான் எங்கள் உடம்புலையில் அப்போ பாஸ்டரா அதை விட எனக்கு அப்போ என்னுடைய விஷயம் ஒரு சின்னதாக போயிடும். அவ்வளோ பாஸ்டர் உண்மையாக என்ன நாங்கள் கற்றுக்க எவ்வளோ அவருக்கு உலகியாக ப்ராப்ளம் இந்தியாவில் அந்த எவ்வளோ ப்ரெஷரை வச்சிருந்து எல்லா இடத்தையும் கண்டு சபையை தாங்குற மேப்பராக இருக்கிறது. அவர் இன்னும் ஆரோக்கியம் வைக்கணும், இன்னும் பலமாக வளைவைக்கணும், எல்லாம் சேர்ந்து நாங்கள் பிரயோகம் ஏன்னா கற்று நல்ல ஒரு மேப்பர் இருந்திருக்கு. அந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக்கொள்வோம். எல்லாரும் கத்த நாம மகிமைப்படுவதாக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நம்ம ஆண்டவர் மேன்மையானவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு சொன்னால் சகோதரன் சொன்னது போல் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. ஒரு பூர்வீகமான ஸ்ட்ராங் இந்து ஃபேமிலியில் தான் பிறந்தேன். முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 15-16 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூடிங் மை பிரதர் who was an atheist accepted Lord Jesus Christ. ரைட், சகோதரர்கள் சொன்னது போல ரைட் அநேக பாடுகள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் என்னை விட்டு குடும்பத்தை விட்டு ஒரு நாளும் விலகினதில்லை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குது. சகோதரன் சொன்னது போல பேக் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இன்னும் இருக்குது. ஆனால் காட் இஸ் இன் கண்ட்ரோல். காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆமென். இந்த இடத்துல எனக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அங்கே இருக்கிற நாங்கள் தமிழ் சபையும் இங்கே இருக்கிற தமிழ் சபையும் இந்த இடத்துல மேன்மையான காரியங்களை செய்வார் ஆண்டவர். நீங்கள் எல்லோரும் இணைந்து என்னுடைய சகோதரர்களாய் கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்துல கட்டி கர்த்தருக்காக நம்மளால் முடிஞ்சது. ஆமென். தாவீது தன்னுடைய ஜீவனுடைய நாட்களிலே அவனால் முடிந்ததை கர்த்தருக்கு செய்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளால் முடிஞ்சது நம்ம கர்த்தருக்கு செய்யலாம். நான் பர்மிங்டத்தில் இருக்கிற 2 சபைகளுக்காகவும் இங்கே இருக்கிற சபைக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லோரும் என்மேல் என்னுடைய குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய அன்பிற்காகவும் ஜெபங்களுக்காகவும் உதவிகளுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ரைட், மீதி சாட்சி நம்ம எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்க்கலாம். ரைட், இன்றைக்கு அறுப்பின் பண்டிகை ஒரு கவர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கவர் இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? சகோதரன் கொடுத்துறீங்களா? அறுப்பின் பண்டிகை அறுப்பின் பண்டிகையும் அர்ப்பணிப்பையும் காணிக்கையும் என்ற தலைப்பில் போட்டிருக்கிறோம். ரைட், வேற யாருக்கென்னா வேணுங்களா? ரைட், வச்சிருக்கிறோங்க. நம்ம ஏஞ்சி நிற்கலாங்களா ப்ளீஸ்? இன்ஃபேக்ட் நான் ஒரு ஜெபம் செய்ய போகிறேன். அந்த கவரை உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கரத்தில் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 5 பைசாவோ 10 பைசாவோ 5000மோ 10,000மோ. கர்த்தருடைய சபையில் தேவைகள் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். நம்ம தம்பி ரிச்சர்ட், நீங்கள் சொல்ல ரஜாதை நான் சொல்கிறேன் ஆஸ் அ பாஸ்டர். தம்பி பாவம் அவருடைய கம்ப்யூட்டரை நம்ம சபைக்குன்னு கொடுத்துருக்கிறாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா? தேங்க்யூ ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. அது மாத்திரமல்ல, என்னது
இது கேமரா. நாம் எடுக்கிற இந்த காணிக்கை, அர்ப்பணிப்பின் காணிக்கை, நமக்கு ஒரு நல்ல கேமரா வேணும், ப்ளஸ் கொஞ்சம் மைக்ஸ் வேணும். அதற்கு செலவு பண்ணப்படும். அநேகர் பார்க்குறாங்க நம்முடைய சர்வீஸை. அதனால நம்ம கொடுக்குற காணிக்கை சரியான கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பயன்படுத்தப்படும். ரைட், ஒரு ஜபிக்கலாங்களா? நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறவர்கள். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சொத்து கிருபை. இந்த நாளிலே இது ஒரு அர்ப்பணிப்பின் காணிக்கை. எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருப்பது உடைய கிருபை. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், குடும்பம், வேலை எல்லாமே உம்மிடத்திலிருந்து வந்தது. நாங்கள் செய்த எந்த நல்ல கிரியையினாலும் அல்ல சுவாமி. இன்றைய இரவு எங்களுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நாங்கள் எங்கே இருப்போம்? அதனால ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்கிறதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைக்கும், குடும்பத்திற்கும், மனைவி, பிள்ளைகள், கணவன், பெற்றோர், எங்களுடைய வீடு, ஓட்டுகிற கார், எங்களுக்கு மேலாய் வைத்திருக்கிற கூரை, எங்களுக்கு கிடைத்திருக்கிற அத்தனை நண்பர்கள், உறவினர்கள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம், இன்ஃபேக்ட் இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை. அதனால ஐயா, இவை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிறீர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சரீரத்தில் பலனை கொடுத்து நாங்கள் வேலை செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஊதியத்தை பெறுகிறோம் உம்முடைய கிருபையினாலே. இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, கடந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, நாங்கள் இந்த பூமியில பிறந்தது முதல் இந்த நாள் வரை நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் இந்த வருடம் முழுவதும் நீர் நாங்கள் வேலை செய்து அதன் மூலமாய் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நீர் பலன் கொடுத்திருக்கிறீர். நீர் சொன்னீர், நீர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று, உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த நாளில, இந்த அர்ப்பின் பண்டிகையின் நாளில ஆண்டவர், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறு காணிக்கையை உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோட எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின கிருபையை எண்ணி உமக்கு நன்றி செலுத்தும் விதமாய் இந்த காணிக்கையை உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதற்கு முன்பாக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஒரு பாடலை என்ன பாடுப்பா? புதுப்பாட்டை எந்த நாவின் தந்தீர் என்ற பாடலை பாடி நம்முடைய காணிக்கைகளையும் தசம்பாங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரலாமா? புதுப்பாட்டை எந்த நாவினில் தந்தீர். நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கூட கொண்டு வரோம். பாட்டையந்தன் நாவை தந்தா புகழ்ந்து பாடிடுவே.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அன்புள்ள துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் ஹல்லேலூயா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பெலனுமானார், கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பெலனுமானார். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். எந்த கண்மலை புதுப்பாட்டை எந்தன் நாவினில் நல்ல ஆண்டவர் செய்த நன்மைக்காக எல்லாரும் ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர், கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது எல்லாரும் பயபக்தியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென், ஆமென். நல்ல முடிந்தவர்கள் கரங்களை தட்டணுன்றது இல்லை, இன்வால்வ் ஆகணும். ஆமென். சரி, ஒருவேளை நீங்க பாஸ்டர் நான் யார் தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா, நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல. யாருன்னா யாராலையும் மீட்கப்படாத பெரிய பாவி, பெரிய துரோகி, உதவாதவா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேடி வந்தாரு. ஆமென். அதனாலதான் வேற கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப நிக்கிறதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். அதுல வந்துட்டு நான் யாருக்கு நானும் உட்கார முடியாது, நான் நிக்க மாட்டேன், முட்டி போட மாட்டேன், கை தட்ட மாட்டேன். கை தட்டுறது இல்லை, கை தட்டுறது இல்லை, இருதயத்துல கை தட்டலாம். நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. யார் பெரிய கோட்டீஸ்வரி, யாரு குயின் எலிசபெத், அந்த இது அரசாலம் என்ன சொல்றது, மகுடாபிஷேகம் பண்றாங்களே, எஸ் காரோனேஷன் அன்னைக்கு அவங்களுடைய தலையில தூக்கி மகுடத்தை வைக்கும்போது அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், அந்த சிம்மாசனத்தை விட்டு எழுந்து அந்த மகுடத்தை கலட்டி கொண்டு போயிட்டு ஓடி போயிட்டு சிலுவையின் அடியில வச்சுட்டு சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்களாம். யாரு? குயின் எலிசபெத். அந்த நாள்ல உலகத்தை எல்லாமே ஆல்மோஸ்ட் 80% அந்த பொம்பளை ஆண்டுட்டு இருந்தா. அந்த லேடி என்ன பண்றா அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, உலகமே என்கிட்ட இருக்குது, ஆனாலும் நான் பாவி, என்னை தேடி வந்தீர், இந்த கிரீடம் என்னுடைய தலையில் இருப்பதற்கு நான் தகுதியற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு உங்களுடைய பாதத்துல தான் அந்த கிரீடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை பாதத்துல வச்சிருக்கிறாரு. அந்த நாள் அந்த பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கோல்டன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த குயின் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பாதப்படியை வச்சாங்க எல்லாத்தையும். ரைட், நீ தெரியல நீங்க என்ன இருக்கிறீங்களோ எப்படி இருக்கிறீங்களோ, ஆண்டவர் பாருங்க. ஆமென். எனக்கு நான் கர்த்தருடைய நான் அங்க இருந்தேன்னா வித்தியாசமா இருப்பேன், நான் இங்க இருந்தேன்னா வித்தியாசம். ஏன்னா இங்க இருக்கிறது நான் கர்த்தருடைய இது. ஆமென். அங்க இருந்தாக்கா இது பண்ணலாம், ஆனா இங்க இருந்தா என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. whether you like it or not, I got to tell the truth. Amen. சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், நல்ல தைரியமா சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுங்க. நான் ஒன்றும் அஃபெண்ட் ஆக மாட்டேன், நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க. நான் அங்க தப்பணும்னா
எங்க இல்ல இல்ல ஃபாலோ பண்ணுங்க. எங்க ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால நான் நிக்கணும். அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். அந்த நாளிலே நான் வெட்கப்படுவதை விட இந்த நாளிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன மாத்திக்கிறேன். நீங்க தைரியமா அங்க போயிட்டீங்களே, நீங்க தைரியமா இந்த புள்ள சத்தமா சொல்றாரு. நீங்க தைரியமா பத்தாது, நல்லா சத்தமா சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்க. நீங்க தைரியமா சத்தியத்தை சொல்லுங்க. நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமென். இப்ப பாடலாம் சார். டேக் கேர் சார். குட். நல்ல சந்தோஷமா. ஆமென். புது பாட்டை இந்த நாள் புது பாட்டை எங்கே நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இந்த காலையில் ருசித்து நான் என்றும் பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், இந்த காலையில் ருசித்து நான் என்றும் பாடிடுவே. ஆபத்து நாளில் அன்புல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செய்தி கொடுத்தார். ஆபத்து நாளில் அன்புல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செய்தி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம். எஸ், ஹalleluya. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. புது பாட்டை எங்கள் நாவினில் தந்து புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எஸ், ருசித்து நான் என்றும் பாடிடுவே. கர்த்தர் நல்லவர். எஸ், ஹalleluya. ருசித்து நான் என்றும் பாடிடுவே. எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை அவர் தள்ளாடவே விட மாட்டார். எஸ், எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்த கண்மலை. எஸ், ஹalleluya. அரணான கோட்டையானார், அவர் எந்த கண்மலை அரணான பாட்டை எங்கள் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எங்கள் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எங்கள் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். எல்லாம் விசுவாசத்தோடு பாருங்க. கர்த்தரின் மீட்பர் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். எஸ், நம்பும் துருகமானார். அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். ஒரு பாட்டை எங்கள் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர்
God. உங்க பிள்ளைங்க 2 பேரும் நல்லா வாசித்தாங்க இன்னைக்கு. கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா? சூப்பர், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். கரங்களை தட்டும்போது நீங்க சத்தமா தட்டுங்க. Yes, glory to God. Thank you பா. சந்திரன் ஜாம் பண்ணிக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். படைத்த எங்கள் காணிக்கைகளை தேவரே ஆசீர்வதிப்பீராக. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவரே தேவரே நீர் அங்கீகரித்தது போல எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு கூட ஆண்டவரே இந்த வருடத்தில் நாங்கள் உமக்கென்று சேர்த்ததை உமக்கென்று கொடுக்க எங்கள் கரங்களில் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தேவரே ஆண்டவரே உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு இருதயங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக அவருடைய இருதயத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே பஞ்ச காலத்தில் விதை விதைத்த பொழுது ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தது போல நாங்கள் விதைத்ததிலிருந்து 1000 மடங்கு பெற்றுக்கொள்ள எங்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை யாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. உட்கார்ந்துருங்க. நாங்க we were planning to finish the whole service by 5:30. half an hour earlier போயிடுச்சு. அதனால சீக்கிரம் நம்ம சாரி ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு பிராக்டிஸ் பண்ண நேரம் இல்லை. நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம தலைவர்கள், நம்ம பாலு, அந்த சிண்டிகேட் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஒத்துழைக்கலாம் ப்ளீஸ். நமக்கு நேரம் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்கள் இருந்து நம்ம எல்லோரும் உதவி பண்ணி கர்த்தருக்கு நம்ம பண்ணுறத நேர்த்தியாக பண்ணலாம். ஆமென். ரைட். நான் ப்ரீச் பண்ணல இன்னைக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்வென்ட் என்ன நம்ம சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்களுக்கு மெத்தடிஸ்டம், பேப்டிஸ்டம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம பெந்தகோஸ்தே அவ்வளோ இது பண்ணுறதில்ல. சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்களுக்கு நான் சிஎஸ்ஐ தான். என்ன பாஸ்டர் சிஎஸ்ஐன்றீங்க? நான் எல்லா போஸ்டும் இயேசுவின் நாமத்தினால உயிரோட மடியணும், இன்க்ளூடிங் இந்த பெந்தகோஸ்து. எந்த கோஸ்டும் வேணாம் நமக்கு, ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சுக்கணும். ஆமென். சிஎஸ்ஐ வேணுமா நமக்கு? இல்ல, வேணான்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிஎஸ்ஐ வேண்டாம், பேப்டிசம் வேண்டாம். தண்ணீர் பேப்டிசம் பேப்டிஸ்ட் டினாமினேஷன் வேண்டாம், மெத்தடிசம் வேண்டாம், சிபிஎம் வேண்டாம், நம்ம ஈலிம் வேண்டாம். தைரியமா சொல்லுங்க, ஏலிம் ஒன்னும் பரலோகம் கொண்டு போகாது. இதுதான் அந்த ஏலினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஜெனரல் சூப்பரிண்டென்டென்ட் உட்கார்ந்துட்டு இருந்தாரு எனக்கு முன்னால. இன்னைக்கு என் சர்ச்சில் 75வது நம்ம சர்ச்சில் இது பர்மிங்கத்தில் அவர் ஸ்பீக்கராக கூப்பிட்டேன். யாரே பெரிய பாஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், லீட் பண்ணியிருந்தேன், நல்லா கவனிங்க, ஏலித்துக்காக நான் உயிரை விட மாட்டேன். உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா ஏலிம் மேன் மேட் டினாமினேஷன். ஏலிம்ல நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லா டினாமினேஷனோட ஏலிமும் உயிரோட வச்சு பொதிக்கணும்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஐ டோன்ட் கேர். நம்ம டினாமினேஷன் வேதத்துக்கு புறம்பா போகுதுன்னா அந்த டினாமினேஷனை பரி பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய வசனம். அப்போ முடிஞ்ச உடனே கை பிடிச்சி வண்டர்ஃபுல், யூ செட் குட் திங் அப்படின்னாரு. ஐ எம் கிளாட் அப்படின்னேன். அப்போ ஒன்றும் இல்லை, டினாமினேஷன் நமக்கு ஒன்றும் பண்ணாது. ஆமென். கர்த்தர் தான். நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம். நம்ம யாரும் டினாமினேஷன் குறித்து ஒரி பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் ஏலியம். நம்ம இது ஏலியம், நான் ஒரு நாள் ஏலியம்க்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. அது சும்மா நம்ம இருக்கிற இடம். ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நமக்கு டைம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு முன்னால 4 சண்டேக்கு முன்னால வர்றது தான் அட்வென்ட். கிறிஸ்மஸ்க்கு முன்னால இன்னைக்கோட சேர்த்து 4 சண்டே இருக்க போகுது நம்ம கிறிஸ்மஸ்க்கு. அதனால நான் ஒவ்வொரு வருஷமும் ப்ரீச்சிங் சீரீஸ் இருப்பேன் கிறிஸ்மஸ்க்கு. அதை போடுறீங்களா ராஜா? இந்த வருஷம்
என்னுடைய கிறிஸ்மஸ் சீரீஸினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். வரலையே சரியா? Almost there. Yeah. Right. இதுதான் the true meaning of Christmas. Right? நாம் இருக்கிற இந்த காலத்துல அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் வாழ்கிற தேசம் கர்த்தரை புறக்கணிக்கிற தேசம். சமுதாயமா இருந்தாலும் சரி, கவுன்சிலா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, this country became, not becoming, this country became a godless society or country. கடவுள் முன்னுக்கு வைக்கிறது இல்லை. ஆண்டவர் இந்த தேசத்தை ஏன் ஆசீர்வதித்தார்? Why it is called Great Britain? Because of this Bible. ஆனா இந்த பைபிளையும் இதனுடைய ஆக்கியோராகிய பரிசுத்த ஆவியானவரை எந்த ஒரு தேசம், எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு நாடு புறக்கணிக்கிறதோ அந்த தேசம் ஒரு நாளில கர்த்தருக்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஆனா நீங்களும் நானும் வாழ்கிற இந்த தேசத்துல கிறிஸ்தவம், அநேக பள்ளிகள் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்ல, கேன்சல் பண்றாங்க. They don't want to celebrate Christmas. On the contrary, they want to celebrate Diwali. They want to celebrate Ramzan. They want to celebrate Krishna Jayanti. Absolutely fine. But we as Christians, we have equal right. நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணோம்? We have statutory right to stand for our freedom. அப்போ நீங்களும் நானும் வாழ்கிற இந்த தேசத்துல Christmas message, how can we sustain the message of the gospel? In fact, ஒரு ஆளு நம்மள வந்து கேக்குறான், கிறிஸ்மஸ் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? What is the meaning of Christmas? What is the purpose of Christmas? The purpose of Christmas is mutton biryani. Yeah? The purpose of Christmas is turkey. No? The purpose of Christmas is gift. No? Ask the egg. No? What is the purpose of Christmas? நான் இந்தில இருந்து வந்திருக்கிறேன். 4 நாளைக்கு 4 பாயிண்ட் இன்னைக்கு பேச முடியல. ரைட், போடுறீங்களாப்பா? Number 1, the purpose of Christmas. Jesus came to save us from our sins. வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 20-21வது வசனம். இன்ஃபேக்ட் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நல்ல கவனிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Number 1, first Jesus came to save us, save me, save you from our sins. என்னுடைய first topic. இரண்டாவது போடுங்கப்பா. Jesus came to destroy the source of sin. எதனால ஆண்டவர் வந்தாரு? Who is the root cause for our sins? In order to destroy the works of the devil. வாசிக்கலாமா? மத்தேயு லூக்கு 2வது அதிகாரம் 10ல இருந்து, லூக்கா 2வது அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லோருக்கும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ரட்சிப்பு குறித்து ஏன் ஆண்டவர் பிறந்தார்? பிசாசினுடைய, எனக்கு நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன்.
இன்னைக்கு படிக்க முடியல. ரெண்டாவது போடுறீங்களா சார்? போடுறீங்களாப்பா? ரெண்டாவது பாயிண்ட், Jesus came to destroy the devil's work. மூணாவது, Jesus came to show us the Father. What is the purpose of incarnation? The purpose of incarnation is reconciliation. That's why Jesus came. ஏன் ஆண்டவர் மனித உருவெடுத்து வந்தார்? கேக்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களையும் என்னையும் பிதாவின் இடத்திலே திருப்பும்படியாய் ஆண்டவர் வந்தார். அப்படி பிதாவின் இடத்திலே திருப்பும்படியாய் வந்தார் என்றால் நான் எப்படி பிதாவின் இடத்திலே போவது? மூன்றாவது தலைப்பு sermon. Finally, Christmas Day அன்னைக்கு போடுங்க brother. Jesus came to secure my eternity. உங்களுடைய ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் எனக்கு அந்த எஸ்எஸ்ல ரைம் பண்ண மாதிரி போட்டிருக்கிறேன். See, save and அந்த சோர்ஸ் போட்டிருக்கணும். டெஸ்ட்ராய் போட்டிருக்கிறாரு. ஒரு சகோதரனை கேட்டான் அந்த போட சொல்லி. சோர்ஸ் வந்திருக்கணும், டெஸ்ட்ராய் இல்லை. சேவ், சோர்ஸ், ஷோ அண்ட் செக்யூர். இதுதான் நம்முடைய கிறிஸ்துமஸ் தீமினுடைய மெசேஜ். 4 வாரத்துக்கும் நான் அடுத்த வாரத்திலிருந்து இதை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு அதான் மெசேஜ். அதனால இன்னைக்கு முடிச்சிடலாம். நம்ம மற்ற காரியங்களுக்குள்ள கடந்து செல்லலாம். எல்லாரும் ஏஞ்சி நிற்கலாங்களா ப்ளீஸ்? ஒரு ஜெபம் பண்ணிடலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அட்வென்ட் நாளிலே நீர் உண்மையாகவே எங்களை ரட்சிப்பதற்காக, உண்மையாகவே பிசாசானுடைய கிரியை அழிப்பதற்காக, உண்மையாகவே ஆண்டவரே நீர் மனித உருவு எடுத்து வந்தது எங்களை பிதாவின் பக்கம் ஈர்ப்பதற்காக. அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்களுடைய ரட்சிப்பு நித்தியத்திற்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீர் வந்ததற்காக உமக்கு கோடா கோடி நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். நாங்கள் போகும்போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட வரட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.